முக்குளத்தோர் ஓட்டு எப்படி விழுகும் அவருக்கு? ரெட்டலைக்கு வந்து முக்குளத்தோர் ஓட்டு விழுகுமா? அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கி. சசிகலா போய் கமுதியில நின்றுகிட்டு அதிமுக பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க வந்து என்னைய வந்து பெங்களூரு சிறையில இருந்தனாலதான் நான் உயிர் பொழைச்சேன், அது வந்து தமிழ்நாடு சிறைக்கு மாற்றப்பட்டதால் கொல்லப்பட்டிருப்பேங்கிற அளவுக்கு பேசுறாங்க. எப்படி தென் மாவட்டத்துல ஜெயிச்சுக்கிருவாங்க? அதிமுக பொறுத்தவரைக்கும் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. அதுவா திமுகல வந்து இருங்க, அது உண்மை. அது முதல்ல நீங்க இந்த அதிமுக பஞ்சாயத்து முதல்ல முடிச்சிருவான். உண்மைதான். ஏங்க தென் மாவட்டம், நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் நீங்க. நான் சிவகங்கை மாவட்டத்துக்காரன். அங்கெல்லாம் முக்குளத்தோர் கட்சின்னு தான் சொல்லுவேன் அதிமுகவை. தேவருக்கு கலசம் வச்ச கட்சி தான் சொல்லுவான். எங்களை வந்து பொறுத்த வரைக்கும், எங்களுடைய மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இதே கிடையாது, பாகுபாடே கிடையாது. என்ன பாகுபாடு கிடையாது? ஜாதி பாகுபாடு பெருசா இல்ல. திமுக இருக்கு. ஓபிஎஸ் எப்படி வந்து ஓட்டு வாங்குவாரு? ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் வரிசையில அமர்த்த கட்சி. இப்ப என்ன சார் 41 சீட்டு அதிமுக ஜெயலலிதா கொடுத்தாங்களா கொடுக்கல? 2011 41 சீட்ல இருந்து 10 சீட்டுக்கு இறங்கி தானே வந்திருக்காங்க, கீழே தானே வந்திருக்கான். இப்ப என்ன சூழல் சார்? என்ன சூழல்? இப்ப நீங்க வந்து இதுல ஒரு இந்த ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல இந்த கட்சியா இருந்துக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். இப்ப என்ன சூழல்? எனக்கு அந்த இது கட்சியுடைய இது என்ன நிலை? என்ன நிலை? என்னப்பா அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 4000 ஓட்டுல தானங்க தோத்துருக்கான் வந்து விஜய பிரபாகரன்ங்கிற வேட்பாளர். தேமுதிகவினுடைய விஜயகாந்த் இந்த ஒரு தொகுதியை வச்சு பேசாது, தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தொகுதியை பத்தி பேச. ஆமாங்க, அதுலயே 2.5% வருதுங்கிறாங்க. திருவான்மையில ஓட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி நடக்குது. அவர் ஓரமா போய் விளையாடுறாரு. ஓரமாலாம் விளையாடலையே, நல்லா தான் விளையாடுறாரு. உங்களோட சேர்ந்து தான் விளையாடுறாரு. உங்களோட ஈக்குவலா இது டஃப் கொடுப்பாரு. எங்க டஃப் கொடுக்குறாரு? கண்டிப்பா டஃப் கொடுப்பாரு. நீங்க வந்து எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துல சூடு பறக்கும் போது ஒரு வளகாப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வந்து தேர்தலில் வந்து அடுத்த என்னன்னு செய்யணுங்கிறப்ப அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. ஒண்ணுமே இல்லை. அசால்ட்லாம் இல்லை சார். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை வச்சு திரிசாவோட போனது வந்தெல்லாம் சொல்லாதீங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் புதுமுடம் ஜாஃபர் ரெட்டி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக இப்பொழுது உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக மாறிவிட்டதா? அது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அதிமுக கூட்டணி வந்து சிறப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து துவங்கியிருக்கு. திமுக வந்து இன்னும் வந்து பிரச்சாரத்தை துவங்கல, வேட்பாளர் அறிவிக்கல. 24 அமைப்புகள் கொண்ட ஒரு மெகா கூட்டணி மெகா கூட்டணியை அமைச்சிருக்கு. அந்த மெகா கூட்டணியில் உள்ள சில கட்சிகளோட தொண்டர்களுக்கும் திமுகவுக்கும் சரியான கெமிஸ்ட்ரி வந்து இதாக ஒர்க் அவுட் ஆகும்னு வந்து தெரியல. கடைசி நேரத்தில் அந்த சீட்டுகளை வந்து இழுத்தடிச்சது. திமுக வந்து நடத்திய விதம், உதாரணத்துக்கு முஸ்லீம் அமைப்புகளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. 3 சீட்டு கொடுக்க வேண்டிய முஸ்லீம் லீக்கு வந்து 2 சீட்டு தான் தந்தாங்க. காரணம் வந்து சொல்லப்படும் போது தேமுதிக இதில் உள்ள வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து இந்த சீட்டு தான் கொடுக்க போகிறோம், 5 சீட்டு தான் வந்து தரப்போகிறோம், அதனால உங்களுக்கு ஒரு சீட்டு மைனஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா தேமுதிகவுக்கு 10 சீட்டுக்கு மேலே 10 சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. இதனால முஸ்லீம்கள் தொண்டர்கள் மேலே, முஸ்லீம் அமைப்புகளுடைய தொண்டர்கள் மேலே பெரிய வந்து அதிருப்தி இருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களும் கடுமையான அந்த அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அது பெரிய வந்து அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது எடப்பாடியார் வந்து முழுமையாக பிஜேபிக்கு அடிஞ்சு முடிச்சிருவாரு, 100 சீட்டு வந்து இது கொடுத்துருவாரு, 70 சீட்டு கொடுத்துருவாரு, 80 சீட்டு கொடுத்துருவாருன்னு ஒரு ஆளுடங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. 28 தான் இருக்காரு, கொடுத்துருக்காரு, 27 28 கொடுத்துருக்காரு. அது அவருடைய இது வந்து அவருடைய ஆளுமை வந்து இதில் பெரிய அளவில் வெளிப்படுத்தியிருக்காரு. அவரை விட்டு வந்து பிரிஞ்சு போனவங்களுடைய இது அவர் பலமாக தான் இருக்காரு, பார்க்குறாரு, பலகீனமாக பார்க்கல. இந்த சூழலில் வந்து கூட்டணியுடைய பலத்தில் வந்து திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருந்தாலும் இதில் களத்தில் வந்து சில இது இருக்கு, முரண்பாடுகள் இருக்கும். கட்சி தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிறு கட்சிகளோட வந்து அவங்க சீட்டை குறைச்சாங்க, அதில் வருத்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தில் 3 சீட்டு கொடுக்குற இடத்துல 2 சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
அங்கே இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம்னே ஒண்ணு கிடையாது அதிமுக. அது எப்படி அதை ரெண்டுக்கும் ஒப்பீட்டு அளவுல பாக்குற போது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க நீங்க அதிமுக பல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட அவங்க சீட்டு கொடுத்தது மாதிரி தெரியல. எப்படி யாரு கொடுத்துருக்காங்க? ஒருத்தருக்கு சீட்டு வந்து தந்திருக்காங்கல்ல. என்னங்க நான் இங்க வந்து 6 சீட்டு கொடுத்துருக்காங்க, அந்த 6 சீட்டு கொடுத்துருக்காங்கிறது எப்படி ரெண்டு? சார் நீங்க சொல்றது வந்து அவங்க அலையன்ஸ்ல முஸ்லீம் அமைப்புகள் இல்ல. யார்கிட்ட இல்ல? அதிமுக அலையன்ஸ்ல பெரிய பிஜேபி இருக்கிறதுனால யாரும் வரல. அத சரி கட்டும் விதமாக இஸ்லாமிய வேட்பாளர்கள் யாரையாவது அவங்க பிரதிநிதிப்படுத்தி இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு சீட்டு இருக்கா கொடுத்துருக்காங்க. அதிமுக முஸ்லிம்ஸ் ரொம்ப கம்மி. சரி, கொஞ்சம் நெஞ்சம் பேர் இருந்த ஆட்களும் வந்துட்டாங்க. அன்வராஜ் ஆட்கள் மாதிரி இதில் வெளியில் வந்துட்டாங்க. சரி, அவ்வளோதான். வேற என்ன செய்யுது? நீங்கள் திமுக முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருக்காப்புல. சரி, 16 சீட்டு வந்து இருக்கணும், தரணும் முஸ்லீம்ஸுக்கு விகிதாச்சாரப்படி. நீங்க வந்து முஸ்லீம் அமைப்புகளுக்கு 6 சீட்டு தான் தரீங்க. எடப்பாடி வந்து ஆளுமை நிரூபிச்சு விட்டாருன்னா நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, அவர் கூட்டணி கட்சிக்காரங்க பூரா தாமரையில போட்டிக்கிறாங்களே. ஜி.கே. வாசன்ல தொடங்கி ஏசி சண்முகத்துல இருந்து அவங்க கட்சியில இருக்கிற அத்தனை பேருமே, ஜான் பாண்டியன்ல இருந்து 50 பேரை தாமரையில போட்டிக்கிட்டா தலைவாசல் வழியா பாஜகவை அங்கீகரிக்காத மாதிரி ஒரு பாவனையை செஞ்சுட்டு கொல்லவாசல் வழியா வந்து நீங்க கூடுதலான தொகுதிகளை கொடுத்தது மாதிரியான மாவட்டம் தோறும் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாட்டை தோழமை கட்சிகள் துணை கட்சிகளின் வழியாக சாதிச்சுட்டாங்க. பாஜக தானே கணக்கலாங்க. அங்க எங்கனக்குள்ள அவர் வந்து ஆளுமை நிரூபிச்சாருன்னு சொல்ல இரட்டையில எல்லாம் நிப்பாங்க. திமுக மட்டும் என்னங்க? ஆமாங்க, திமுக முஸ்லீம்களுக்கு வந்து 6 சீட்டு, 4 சீட்ல வந்து இது நிக்குது, உதயசூரியன் நிக்குதா? அது பரவாயில்ல, மாநில கட்சிங்க. சார் நீங்க வந்து பாஜக தேசிய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது இங்க இருக்கு. நான் கேட்கறது ரெட்டலையில ஏன் நிக்கிறேன் நான் கேட்கறேன். நான் சொல்றது வந்து அவங்க சின்னத்தை பத்தியே நான் பேசல. அது வந்து அந்த மாநில கட்சியோட ஆளுமை எங்கே போச்சுன்னு நான் கேட்கறேன். அமைப்புகள் தானே இதெல்லாம் படி முடிவு போட்டது. யாரு? அது வந்து எடப்பாடி முடிவு பண்ணல. எடப்பாடி சொல்லிட்டா நீங்க எந்த சின்னத்துல வேணா நிக்கலான்ட்டாரு. சரி, திமுக தான் கடந்த காலங்கள்ல தமிழ் மன்சாரி ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாரு, கருணாஸ் இருந்தாரு, எல்லாரும் இரட்டலையில தான் நின்றாங்க. அப்ப கூட்டணி கட்சிங்கிறது இரட்டலையா தானே இருந்துச்சு. இப்ப ஏன் தாமரையா மாறுச்சுன்னு நான் கேட்கிறேன். அது வந்து அவருடைய விருப்பம் சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜக தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிருக்கணும். அது கிடையாது, அது கிடையாது. பாஜக இது டிசைட் பண்ணியிருந்தா அது அதிகப்படியான சீட்டுகள் இருக்கு பெற்றிருக்கணுமா? பெறலையே. யாரு பெறல? பாஜக நேரடியா 27 சீட் வாங்கிட்டாங்கல்லங்க. ஆமாங்க, நீங்க 27 சீட் வாங்கிட்டாங்க. கூட்டணி கட்சி பூராமே தாமரையில போட்டிக்கிட்டா அது கிட்டத்தட்ட 48 சீட்டு கிட்ட வருதுன்னு கணக்கு வருது. எடப்பாடி அப்ப நீங்க 50 சீட்டு கொடுத்த சம்பந்தம் அது. எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்கள் வந்து சுதந்திரமா எந்த சின்னத்துல வேணா நிக்கலாம். ஏங்க அது எப்படிங்க அவர் சொல்லுவாரு? சொன்னாரு, நீங்க இது பாக்கல. கூட்டணியா இது பாஜக கூட்டணியா? அது முதல்ல என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி நீங்க தான் சொல்றீங்க. அவங்க என்டிஏ கூட்டணில சொல்றாங்க. அதிமுக தானங்க சீட்டு வந்து இது பண்ணிருக்காங்க, அவங்க அலாட் பண்ணிருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. யாருக்கு? எல்லாருக்கும். டிடிவி தினகரனுக்கு யார் சீட்டு கொடுத்தது? அதிமுக தான் இருக்குது. அவரே ஒத்துக்கலையா? டிடிவி தினகரன் என்ன சொன்னாருன்னா என்டிஏ கூட்டணி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும், டெல்லி தான் முடிவு செய்யும் அவரே சொன்னாரு. நீங்க எடப்பாடி சொன்னாருன்னு சொல்றீங்க. எடப்பாடி தீர்மானிக்கவே இல்லைன்னு தான் சொல்றாங்க அவங்க எல்லாருமே. என்டிஏ கூட்டணியில டெல்லி தான் தீர்மானிக்கல சொல்றாங்க. இல்ல சார், வெளியில அப்படி இருக்க பேசுறாங்க சார். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா யதார்த்தங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் எல்லா முடிவும் வந்து எடுக்குது. எடப்பாடியார் தான் எல்லா முடிவும் வந்து எடுக்கிறாரா? எடுக்கிறாரு. அவருக்கு அந்த ஆளுமை பண்பு இருக்கு. ஆளுமை பண்புகள் இருக்கு. அவரை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து இது பண்ணி விட்டுருக்காரு, ரிலாக்ஸ் பண்ணி அவர் வந்து பெரிய வந்து தலைவரை வந்து இது ஆக்கி விட்டுருக்காரு. ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ள சேர்த்து கட்சியில் சேர்த்து அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் அவர் பெரிய ஆளுமை பொருந்திய ஒரு தலைவராக வந்து மு.க. ஸ்டாலின் வந்து இது பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. மு.க. ஸ்டாலின்லாம் உருவாக்கலங்க. இல்லை, அப்புறம் கட்சியை விட்டு ஒரு வெளியே அனுப்பிட்டாரு, அவங்க அரவணைச்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து அங்க ஒரு பெரிய நெருடலாக இருந்தாரு எடப்பாடியுடைய தலைமைக்கு. ஒரு சரி, அது பலவீனம் இல்லையா? முக்குளத்தோர் ஓட்டு எப்படி விழுகும் அவருக்கு? ரெட்டலைக்கு வந்து முக்குளத்தோர் ஓட்டு விழுகுமா? அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கி சசிகலா போய் கமுதியில நின்றுகிட்டு அதிமுக பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க வந்து என்னைய வந்து பெங்களூரு சிறையில இருந்தனாலதான் நான் உயிர் பொழைச்சேன், வந்து தமிழ்நாடு சிறைக்கு மாற்றப்பட்டதால் கொல்லப்பட்டிருப்பேங்கிற அளவுக்கு பேசுறாங்க. எப்படி தென் மாவட்டத்துல சகிச்சுக்கிருவாங்க? அதிமுக பொறுத்தவரைக்கும் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. திமுக வந்து அது உண்மை. அது முதல்ல நீங்க இந்த அதிமுக பஞ்சாயத்து முதல்ல முடிச்சிருவான். உண்மைதான். ஏங்க தென் மாவட்டம், நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் நீங்க, நான் சிவகங்கை மாவட்டத்துக்காரன். அங்கெல்லாம் முக்குளத்தோர் கட்சின்னு தான் சொல்லுவேன் அதிமுகவை. தேவருக்கு கலசம் வச்ச கட்சி தான் சொல்லுவான்.
கவசம் வச்ச கட்சி தான் சொல்லுவாங்க. எங்களை வந்து பொறுத்த வரைக்கும், எங்களுடைய மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இதே கிடையாது, பாகுபாடே கிடையாது. என்ன பாகுபாடு கிடையாது? ஜாதி பாகுபாடு பெருசா இல்ல. திமுக இருக்கு. ஓபிஎஸ் எப்படி வந்து ஓட்டு வாங்குவாரு அப்ப? சார், திமுகவில் வந்து மதவெறி இருக்கு, ஜாதி வெறி இருக்கு. எங்க இருக்கு மதவெறி? பெரிய அளவுல இருக்கு. அதான் எங்க இருக்குன்னு. உதாரணத்துக்கு முஸ்லீம்களை எப்படி நீங்க இது நடத்துறீங்க? மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன செய்வாங்க? எவ்வளவு சார் கொடுத்திருக்கீங்க சீட்டு? என்ன எவ்வளவு? எஸ்டிபிகாரன் 17 வருஷமா இது நடத்துறான் அமைப்பு. சரி. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தொகுதி வாரியா இது நடத்தினான். சரி. மாநாடு. அவனுக்கு போய் ஒரு சீட்டு. சரி. தேமுதிக இந்த சீட்டு 10 சீட்டு பிளஸ் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் வரிசையில் அமர்த்த கட்சி. இப்ப என்ன சார் 41 சீட்டு அதிமுக ஜெயலலிதா கொடுத்தாங்களா கொடுக்கல 2011ல? இப்ப 41 சீட்ல இருந்து 10 சீட்டுக்கு இறங்கி தானே வந்திருக்காங்க, கீழே தானே வந்திருக்கான். இப்ப என்ன சூழல் சார்? என்ன சூழல்? இப்ப நீங்க வந்து இதுல ஒரு இந்த ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல வந்து இந்த கட்சியா இருந்துக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். இப்ப என்ன சூழல்? எனக்கு அந்த இது கட்சியுடைய இது என்ன நிலை? என்ன நிலை? என்னப்பா அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 4000 ஓட்டுல தானங்க தோத்துருக்கான் வந்து விஜய பிரபாகரன்ங்கிற வேட்பாளர். தேமுதிகவினுடைய விஜயகாந்த் இந்த ஒரு தொகுதியை வச்சு பேசாது, தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தொகுதியை பத்தி பேச. ஆமாங்க, அதுலயே 2.5% வருதுங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் கணக்குல. சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட போட்டிக்கிட்டதுனால பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் தான் பெர்சன்டேஜ் கணக்கா? கூட்டணி கணக்கு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி பார்த்தா விசிகா எத்தனை சார்? ஏங்க விஜயகாந்த் இருக்கும்போது 11% வாங்கியிருக்காங்கல்லங்க. அப்படி பார்த்தா இந்திரா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கட்சி தான், வந்து ஆட்ட கட்சி தான். அதுக்காண்டி இந்த சீட்டு கொடுக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷ கணக்கு 10 வருஷ கணக்கு 10 வருஷம் அது வந்து முடிஞ்சு போன கதை சார். விஜயகாந்தோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. அந்த வந்து டிராமா வந்து முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போச்சுன்னா எப்படி விருதுநகர் தொகுதியில லீடிங்ல விஜய பிரபாகரே வந்துகிட்டே இருந்தாரு, முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடைசியில 4000 ஓட்டு தோக்குறாரு. கட்சியே இல்லைங்கிற உண்மையா இருந்தா இறந்த சமயத்துல உள்ள ஒரு இது அவர் மேல உள்ள வந்து அனுதாப ஓட்டு அப்ப இருக்குல்ல, ஆதரவு இருக்குல்ல. அப்ப இருந்துச்சு. சரி. இறப்பின் அப்ப தான் இருந்துச்சு. இப்ப என்ன சூழல்? இப்போ சமூக நீதினு நீங்க சொல்றீங்கல்ல. சரி. ராஜ்யசபா சீட்டு. சரி. ஒரு சமூக நீதியை வந்து இதுக்காக தற்காத்த ஒரு காதர் மீதனுக்கோ ஜவாஹர்லாக்கோ இருக்கணும், கொடுத்துருக்கணும். அந்த முஸ்லீம் இதுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்ட் இல்ல. இருக்க சல்மா இருக்கு, கவிஞர் சல்மா இஸ்லாமியர். சார் சல்மா எம்.எம். அப்துல்லா இஸ்லாமியர் அவங்க ராஜ்யசபா மெம்பர் இருந்ததெல்லாம் தெரியாது உங்களுக்கு? தெரியும் சார். பட் சல்மா ராஜ்யசபா இதுக்கார கட்சிக்கு திமுக சார். சரி. நான் சொல்றது இதா பொதுவா உள்ளது. இப்ப வந்து ஜவாஹர்லா காதர் மீது தொடர்ந்து திமுக வலியுறுத்துறீங்க, ஏன் அண்ணா திமுக வலியுறுத்த மாட்டேங்கிற? யாருமே நீங்க தான் அண்ணா திமுக நீங்க தான் இது பண்றீங்க, புறக்கணிக்கிறீங்களா? யாரு புறக்கணிக்கிறீங்க? எம்ஜிஆர் காலத்துல ராஜா ஒரு மந்திரியா இருந்திருக்கிறாரு, யாகத் அலிகான சேர்மனா இருந்திருக்கிறாரு, டெக்ஸ்போர்டுக்கு சேர்மனா இருந்திருக்கிறாரு, அன்வர் ராஜா மந்திரியா இருந்திருக்கிறாரு. நீங்க கட்சியை கொண்டு போய் பாஜக காலடியில போட்டா அது இஸ்லாமியர் என்ன பண்ணுவான்? நீங்க தான் வந்து இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கிட்டீங்களா? நீங்க பாஜக கொண்டே கட்சி அடமானம் வச்சா இஸ்லாமியர் எப்படி வந்து அங்க வந்து அடமானம்னு சொல்லாதீங்க. அப்படி பார்த்தா திமுக 99 அலைன்ஸ் வச்சுதான் இந்த மாதிரியா என்டிஏ கூட்டணி சொன்னாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. திமுக பிஜேபி இந்தியாவில் வந்து இந்தியா ஃபுல்லா பரவுறதுக்கு திமுக தான் முக்கிய காரணம். இந்தியா முழுக்கவா? ஆமா. ஏங்க திமுக மாநில கட்சியா தேசிய கட்சியா? ஆட்சியை வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா, அந்த ஜெயலலிதா அம்மா வந்து கவிழ்த்ததை திமுக போய் சப்போர்ட் பண்ணலைன்னா நேரம் இந்தியா ஃபுல்லா பிஜேபி வளர்ந்துருக்காது. சரி. அது ஒரு கட்டத்தில் அது நின்று இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு குஜராத் இதை வந்து கலவரத்தை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணலங்க. கலந்து போறீங்கல்ல நீங்க. நான் ஒரு மாநில கட்சி ஆட்சியை நீங்க இது பண்ணி இருக்கணும்லாங்க, கவுழ்த்தி இருக்கணும்ல, விட்ரா பண்ணி இருக்கணும்ல. எல்லாத்துலயும் நீங்க வந்து இந்த ரெட்டை வேணாம், இந்த தமிழர்கள் இலங்கை தமிழர் விஷயத்திலயும் வந்து ரெட்டை வேணாம். சரி. இதுலயும் வந்து ரெட்டை வேணாம். அதிமுக உண்மையா இருந்துச்சா? எம்ஜிஆர் காலத்துல பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரு, வளர்றதுக்கு போல ஒரு பெரிய இது. பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும்னு ஜெயலலிதா சட்டப்பேரவையில பேசினாங்க, தீர்மானம் இயற்றினாங்க. காளிமுத்து தலைமையில தான் தீர்மானம் இயற்றப்பட்டுச்சு. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா ஜெயலலிதா இருந்தாங்களா? ஈழத்தமிழர்களுக்கு
பாதிப்பு வராம இருந்தாங்க சார். போர் நடக்கிற காலகட்டங்கள்ல போரை நீங்க நிப்பாட்டி இருக்கீங்களா? நிலைப்பாட்ட அது போரை நிப்பாட்டுக்காக ராணுவம் என்ன கருணாநிதி கையில நீங்க தானே வந்து ஆட்சியில இதா இருக்கீங்க, காங்கிரஸ்ல இருந்துச்சு பார்ட்னருங்க நீங்க. காங்கிரஸ்ல ஒன் ஆஃப் த நீங்க இதா வந்து திமுக சொன்னா எல்லாத்துலயுமே கேட்டுருவாங்களா போரை நிப்பாட்டி? ஏன் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிருக்கணும்ல? என்னால ஒண்ணும் பண்ண முடியல, வித்ட்ரா பண்ணிருக்கணுமாங்க. எத்தனை முறை தான் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிருக்கணுங்க. எத்தனை முறை தான் ஆட்சி இழப்பாங்க? யாரு? திரும்ப திரும்ப திமுக ஏற்கனவே ராஜீவ் காந்தியை கொண்ட பழியை அவங்க தான் வீணா சுமந்தாங்க, வீண்பலி சுமந்து இருக்கிறாங்க, ஏற்கனவே ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. எத்தனை முறை தாங்க மத்தியில சொல்றேன், மாநிலத்துல சொல்ல. மத்தியில வந்து மன்மோகன் சிங்குக்கு நீங்க தானே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ராஜா மன்மோகன் சிங்காங்க அந்த முடிவு எடுத்தாரு. அது சோனியா காந்தியே அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி முடிவுங்க. மன்மோகன் சிங் ஒரு நிர்வாகி. இந்தியா மிலிட்டரி தானே இருந்துச்சு போச்சு. சோனியா காந்தி என்ன தனியா அனுப்ப? சர்வதேச போர், இந்திய ராணுவமும் அதுல பங்கேற்றுச்சு, அப்படிதான் சொல்லணும். அது வந்து இந்தியா மட்டுமே நடத்திய போர்லாம் சொல்லவே முடியாது. அதுல வந்து திமுக பெரும் வந்து இது போடுச்சு, தப்பு தப்பு. சரி, இப்ப ஜெயலலிதா தடுத்தாங்களா? போற எப்படி போற தடுத்துட்டாங்களா ஜெயலலிதா? போற தடுக்கல சார், அவர்கிட்ட எந்த இது பவருமே இல்லையே. அப்ப மத்தியிலும் இல்ல மாநிலத்துக்கும் பவர் கிடையாதுலங்க. அவரும் மாநில கட்சி தலைவர் தானாங்க. மாநில கட்சி தலைவர் மத்தியில நீங்க தானங்க சப்போர்ட் படையின் தளபதியா மு கருணாநிதியா இருந்தாரப்ப சார். என்னங்க நீங்க கேக்குறீங்க? திரும்ப ராணுவத்தை கட்டுப்படுத்துற அதிகாரத்துல கருணாநிதி இருந்தாரப்ப, கலைஞர் இருந்தாரா? ஆட்சியில வந்து சப்போர்ட் சார். கூட்டாட்சிங்கிறது என்ன? எல்லா மினிஸ்டருக்கும் அதுல வந்து சப்போர்ட் அதுல இருக்கு. சரி, எல்லா மினிஸ்டருக்கும் அதுல வந்து இது செலுத்தலாம், வந்து அதிகாரம் செலுத்தலாம். காங்கிரஸ் என்ன? காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழைக்கு திமுக மேல பழி போட்டாங்க. ராஜீவ் காந்தியை கொண்டாலும் திமுக காரணம், அவங்க போர் நடத்தினாலும் திமுக காரணம். இது வீண் பலியில ஒரு மாநில கட்சி மேல வந்து இவ்வளவு வீண் பலி. வீண் பலின்னு சொல்ல முடியாது. திமுக காரருடைய மெண்டாரிட்டி சமயத்துல அப்படிதான் ஒரு சூழல்ல இப்ப தாவேகா நிலைமை என்ன? தாவாக்கா வந்து தனிச்சு வந்து நிக்க போகுது. என்ன ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா பெரிய அளவுல வந்து தாக்கத்தை எப்படி உண்டாக்கும்? சிறுபான்மையில ஓட்டு போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி நடக்குது. அவர் ஓரமா போய் விளையாடுறாரு. ஓரமாலாம் விளையாடலையே, நல்லா தான் விளையாடுறாரு. உங்களோட சேர்ந்து விளையாடுறாரு. உங்களோட ஈக்குவலா இது டஃப் கொடுப்பாரு. எங்க டஃப் கொடுக்குறாரு? கண்டிப்பா டஃப் கொடுப்பாரு. நீங்க வந்து எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துல சூடு பறக்கும் போது ஒரு வளகாப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வந்து தேர்தலில் வந்து அடுத்த என்னன்னு செய்யணுங்கிறப்ப அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. ஒண்ணுமே இல்லை. அசால்ட்லாம் இல்லை சார். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை வச்சு திரிசாவோட போனது வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. திராவிட மாடலோட ஒரு நீட்சி தான் அது. திரிசாவோட போனது திரிசாவுக்கும் திராவிட மாடல் இல்லைங்க, சம்பந்தம் இல்லாம ஏதாச்சும். திராவிட கட்சியில வந்து நீங்க என்ன பண்றீங்க? சின்னமா வச்சுக்கிட்டு இல்லையா? எல்லா கட்சியிலும் சின்னமா இருக்கா இல்லையா? சரி, அந்த கட்சியில மட்டும் சின்னமா இல்லைன்னா என்ன பண்றது? இது கூட நீங்க ஒரு திராவிட மாடல் தான். இதுவா திராவிட மாடல்? திராவிட மாடல்ங்கிறது சமூக நீதிக்கு பொருந்துமே தவிர நடிகை ஒருத்தன் கூட்டிட்டு வர திராவிட மாடல் எப்படி? சம்பந்தமே இல்லாத அவதூறு பரப்புறதுல உங்களுக்கு இணையா யாருமே இல்லைங்க. இல்ல வலதுசாரி யாருமே சொல்லாத சம்பந்தம் பேசுறீங்க. இல்ல சார், நீங்க திரிசாவுக்கு சம்பந்தம் இருக்கு? ஏதாவது சம்பந்தம் இருக்கு அவங்க? திராவிட கட்சியில இருந்து போய் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. சேரும் போது அவருக்கு சொல்லியிருப்பாங்க, சார் கட்சியில ஒரு சின்னமா கண்டிப்பா வேணும் சார். முதல்ல கொள்கை இருக்கு அவருக்கு. அதுக்காண்டி ஒரு மாடல் இது வந்து எல்லா திராவிட கட்சியிலும் பல நடிகைகளோட இருக்கிறாருங்கிறாங்க. நீங்க வந்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது திரிச்சாதேங்க. அது வேணா அரசியல் சார். அரசியல்வாதி மட்டும் என்ன சார்? நான் அதை சொல்ல போனா பெரிய லெவல்ல இதாகும். லிஸ்ட் தர முடியும். கேட்கறது என்னன்னா, நீங்க தனி மனித விவகாரங்களை விடுங்க. நான் விட்டுட்டேன். அவர் பொண்டாட்டி புகார் அளிச்சதுனாலதான் அது பொது பிரச்சனையா மாறிச்சு. சங்கீதாங்கிற எதுக்கு இதெல்லாம் யாரும் பேச போறாங்களா உட்காந்து? தேவையில்லையே. அத நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் யாரு எம்ஜிஆருக்கு மனைவி போய் புகார் அளிச்சுச்சா? அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய இந்த கோர்ட்டு மேட்ரு. அதையே நீங்க இது பண்ணி பேச கொள்கையில அவர் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு? அவருக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்கு? பூரா புதுச்சேரியில பூராவே பாஜக காரண வேட்பாளரை போட்டிருக்காங்க. முன்னாள் தலைவர்களை பூரா வந்து தாவேகால வேட்பாளரை போட்டிருக்காங்க. அப்ப பிஜேபி நீட்சி தானங்க தாவேகா. இதுல இல்லையா வந்து நீங்க திராவிடத்தின் திமுக இல்லையா வந்து? இப்ப பிஜேபி கார திமுக இல்ல, இப்ப வந்து சேர்ந்தார ஒருத்தர் மைத்திரியன் சேரலையா? அவர் வந்து பக்கம் அவங்க RSS. சரி, RSSல இருந்து வந்திருக்காங்க. சரி, அவர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வச்சனாலதான் அவர் வந்து இதை விட்டு போனாரு, பிஜேபி விட்டு. சரி, திருப்ப நீங்களே வந்து இதுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்க பிஜேபி. அவர் ஒரு தனிநபருங்க. நான் சொல்றது கும்பலா சேர்க்கிறாங்க. அவங்க கும்பல் தனிநபர். அவர் வந்து இந்த பேருக்கு சமம் சார், 1000 பேருக்கு சமம் சார். அவர் வந்து தலைவரா இருந்தவர் சார், மாநில தலைவரா கூட கிடையாது. மைத்திரி மாநில தலைவரா இருந்தாரு சார். அவரு யாரு? மாநில துணை தலைவரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிங்கும் போது நீங்க அப்ப பக்கா இது வந்து RSS பக்கா கேட்ரு. சரி, அவரை கொண்டு போய் நீங்க இதை உள்ள வச்சிருக்கீங்க. திமுக முக்கியமான போஸ்டுக்கு போடுறது கொடுத்தீங்க. அது வந்து இது
எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்க. அன்வராஜா வந்து அவர் வந்து இலக்கிய ஆக்கினீங்க, அவரை மட்டும் இந்த துறை கொடுத்துருக்கீங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். சரி, கல்வி அணியுடைய தலைவராக கொடுத்துருக்கீங்க. கல்வியாளர். அப்புறம் இவர் யாரு? அன்வராஜா என்ன? அவரும் வந்து அன்வராஜா என்ன? அவர் எந்த களப்பணியும் ஆற்றாமலே அதிமுக எம்பியாலாம் இருந்திருக்காரு பல வருஷம் ராஜ்யசபால. சரி, இங்க அப்படிலாம் என்ன ராஜ்யசபா கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணு ஏங்க, பிராமின் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை காட்டணும்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதாங்க. நீங்க அதை வந்து ஒரு மயிலாப்பூர்ல வந்து இருக்காங்க, பார்ப்பனர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆதரவு நிலைப்பாடு வேணும் திமுகன்னு ஒரு ஆளை சேர்க்கறாங்க. அப்படிதான் தவிர அவரா கட்சியினுடைய டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காரு. பிஜேபியில இருந்து திமுக இதுல சேர்றான், தவக்கல சேர்றான், திமுக சேர்றான், அதிமுக சேர்றான், அதிமுக இருந்து அங்க சேர்றான், பிஜேபியில சேர்றான், திமுக இருந்து. சரி, இப்ப அதிமுக கூட்டணி வந்து என்ன பெறும்? எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும்? நியாயமான சீட்டுகள் பெறுவார்கள். ஒரு 40-50 சீட்டு பெறுவாங்களா? இல்லை, கூடவே பெறுவாங்க. நீங்கள் இது எதிர்பார்க்கறதெல்லாம் பெரிய தப்பு. நீங்கள் கம்ப்யூட்டரையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு மதிப்பீடு பண்ணி அதிமுக தொண்டர்கள் வந்து நல்லா இருக்கிறாங்க. தலைவர்கள் கட்சி பாதி ஆகலையா? ஆகலை. செங்கோட்டையன் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு. ஆமா, எத்தனையோ பேர் போயிட்டாங்களே, கட்சியில முதன்மையான பொறுப்பாளர்கள் எல்லாம் போயிட்டாங்களே. எத்தனாயிரம் பேர் போனாங்க அவரோட? சொல்லுங்க. நீங்க ஓபிஎஸ் ஒத்தாலும் நீங்க 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில். காலங்காலமா போய் சொல்றீங்க எல்லாரும். ஓபிஎஸோட எத்தனாயிரம் பேர் போனாங்க சொல்லுங்க. அன்வராஜா அண்ணன் கூட எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? அன்வராஜா அண்ணா ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிங்க கூட எத்தனை பேர் போறாங்கிறதல்ல கணக்கு. அவரை கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்களா, ஒரு சமூகம் வந்து கண்காணிக்குதுல. அப்ப அவருக்கு பின்னாடி ஆதரவாளர்கள், அனுதாபிகள் எல்லாருமே ஓட்டு போடும்போது ரியாக்ட் பண்ணுவாங்க. கும்பலா போறது மட்டும் தான் கணக்குல வருமா என்ன? இல்லைங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் இது இருக்க வரணுமா இல்லையா? சரி, இல்லையா? வரலையா? ரிசல்ட்ல தெரியும் உங்களுக்கு. என்ன ரிசல்ட்? குளத்தூர் வாக்கு வங்கி ஒரு ஓட்டு கூட அதிமுக வராதுங்கிறது உங்களுக்கு. ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சமும் அதிமுக ஓட்டு. இப்போ வந்து அவர் அதிமுக காரன் இல்ல, திமுக காரர். அப்படிங்கும்போது அந்த அந்த ஓட்டு வந்து கிடைக்காது. சமூக வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். நீங்க சொல்ற அதிமுக இல்லைன்னு சொல்றப்ப தானே 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துல. அப்போ வந்து திமுக இல்லையா அவரு? அதிமுக இருந்தாரு. அதிமுக இருந்து இது அதிமுக அங்கீகரிக்கலையே அவரை. வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே. அங்கீகரிக்கலாம். அவரை வந்து அதிமுக ஒத்து எல்லாரும் இது ஓட்டு போட்டோம். இப்ப மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், எதிர்கட்சி அந்தஸ்துல அதிமுக தொடரும், அதுதான் கணக்கு. அது இது தேர்தல் இது முடிவுக்கு அப்புறம் கூட அது மாறலாம். ஏன் எஸ்ஐஆர்ல எதுவும் குளறுபடி பண்ணதை நம்புறீங்களா? எப்படி இது மாறலாம்? எஸ்ஐஆர்ல கூட போனா ஒரு ஏதாவது தில்லாலங்கடி வேலை அந்த பழக்கம் ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பழக்கம் திமுக தான் இருக்கு. செத்தவன்லாம் இந்தியா முழுக்க மோசடிகளை பண்ணிதான், முறைகேடுகளை பண்ணிதான் ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக வந்திருக்குன்னு எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. நீங்க தலையில மாத்தி சொல்றீங்க. சார், திமுக காரன் தான் செத்தவன் ஓட்ட போடுவான். அதெல்லாம் அந்த காலங்க. இப்ப ஐடி கார்டு இருக்கு, இப்ப எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. முன்னாடி வெறும் பேரை சொல்லுவாங்க, உள்ள போங்க ஓட்டு போடுங்க. ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு எல்லாம் வந்த முன்னாடி எப்படி நீங்க எல்லா தில்லுமுள்ளும் அவனுக்கு வந்து தெரியும் சார். எல்லா ஆதார் கார்டையும் அதிமுக காரன்லாம் அப்புறாணிங்களா? அப்புறாணிதான். உண்மையிலே தெரியாதா? உண்மை தெரியாது சார். என்னங்க நீங்க வந்து இப்படி பேசுறீங்க? உனக்கு ஒரு வரலாறு தெரியாதா? அதிமுக வரலாறு தெரியாதா? சிலுவம்பாளையத்துல ஒரு கொலை வழக்குல மாட்டி தான் கட்சிக்கே வந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறாணி சொல்லிங்களா? அப்புறம் இந்த பங்காளி சண்டையில கொலை வழக்குல மாட்டி தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு கொலை வழக்கு தான் காரணங்கிறது உலகத்துக்கே தெரியும். அண்ணாமலை பேசியிருக்காரு, நான் பேசல. சீரியஸ் மேட்டர். அண்ணாமலையே பேசியிருக்காரு. இது ஒரு சீரியஸ் மேட்டர். அவர் மேல இத தண்டனை நிறுவப்பட்டிருக்கா, நிரூபிக்கப்பட்டிருக்கா? அதான சொல்ல வர்றீங்க. அப்ப குற்றச்சாட்டை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது? இல்ல சார், தண்டனை பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பகல்ல வச்சு வெட்டுனதுக்கு சாட்சியில் எத்தனை பேர் விடுதலை பண்ணிருக்கேன். அவன் கொலை செய்யல ஆயிருமா? அப்படி எத்தனையோ வழக்குல அந்த மாதிரி திமுக காரங்களுடைய இதெல்லாம் என்ன? அது திமுக குற்ற பின்னணி இருந்தது உண்மையா? எல்லாருக்கும் குற்ற பண்ணி இருக்கும் சார். அரசியல் இருக்குமா? அரசியல் ரீதியா கிடையாது. சிறந்த தலைவர்களுக்கு இருக்காது, நம்ம பேசுற தருதலைகளுக்கு இருக்கும், அவ்வளவுதான். நீங்க எல்லாருக்கும் குற்ற பின்னணி இருக்கா? உங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கா? நீங்க கொலை வழக்குல ஏதாவது மாட்டிருக்கீங்களா? உங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கா? இல்ல சார், நான் வந்து இது கிடையாது. இல்ல, தலைவர் கிடையாது. அப்படி கிடையாது. குற்ற பின்னணி எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு தான் குற்ற பின்னணி இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா குற்ற பின்னணி இருக்கான், இவன் பூரா அப்பாவிய, இவன் பூரா அதெல்லாம் என்னங்க? உயிரோட தர்மபுரி மாணவி 3 பேரை வச்சு கொளுத்துனாங்க. அதிமுக காரங்க அப்புறாணிங்கிறீல என்னங்க? நீங்க வன்முறையில ஈடுபட்டிருக்கான், மாணவிகளை உயிரோட தீ வச்சு கொளுத்திருக்கான், அதெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டுல. அதிமுக காரன் அப்புறாணி சொல்லலாமா? எந்த வன்முறை வந்தாலும் அதுவும் திமுக தவறு. தர்மபுரியில தீ வச்சு திமுகவா? யாரு எந்த வன்முறைகள் வன்முறை எங்கே நடந்துச்சு? எந்த ஆட்சி நடந்துச்சு சார்? எந்த இது வந்தாலும் தவறு இல்லை சார்.
நீங்க வந்து திமுக அதிமுகன்னு இருக்க பார்க்க முடியாது. நீங்க இப்பதான் சொன்னீங்க, நான் சொல்லலையே. அப்படி திமுக அதிமுக பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா விஷயத்திலயும் தவறுகள் இருக்கு. இந்த குற்றவாளிகள் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அதை வந்து நார்மலைஸ் பண்றத தப்பு. நம்ம வந்து அதுக்குண்டான தண்டனைகளை இப்ப பெற்றாருன்னா அதுக்குண்டான தண்டனைகளை வந்து நீதிமன்றம் தந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் இது படிச்சு போறாரு. உங்களுடைய அரசியல் கருத்துக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் நன்றி.